சாட்டி புனித சிந்தாத்திரி அன்னை திருத்தலத்திலிருந்து மறை பாடசாலையினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை, மகன், தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமேன். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இரக்க நிறைந்த பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்றைய நாளிலே நீர் நம்மோடு இருந்து உம்முடைய இறை வார்த்தையினூடாக எங்கள் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைத்திருக்கிறீர். இந்த மறை பாடசாலையினூடாக மறை கல்வி வகுப்புகள் இல்லாது தங்களுடைய ஆன்மீக வாழ்விலே வறட்சியற்ற தன்மையிலே வாழுகின்ற மக்களை இந்த மறை பாடசாலையினூடாக மறை அறிவை பெற்றுக்கொள்ளவும் நீர் எமக்கு இந்த தொலைக்காட்சி வழியாக எல்லா மக்களும் பயனடைய நீர் எம்மோடு கூடவே இருந்து வழி நடத்துகிறீர். அவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, இன்றைய நாளிலே நாங்கள் உரை வார்த்தையிலே இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறியதையும் பாஸ்கா விழா கொண்டாடியதையும் நாங்கள் இறை வார்த்தை நொழிலே சிந்திக்க இருக்கிறோம். அவற்றை எமது வாழ்வாக்கி வாழ நீர் எம்மை உம்முடைய ஆவியினுடைய அருள் கொடைகளினாலே நிறைத்தருள வேண்டுமென்று உம்மை இறந்து மன்றாடுகின்றேன். ஆமேன். அன்புமிக்க மாணவர்களே, பெரியோர்களே, கடந்த வாரத்திலே இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் இருந்து வெளியேறுவதையும் அந்த வெளியேறுவதற்கு இறைவன் எவ்வாறு அவர்களை வழிநடத்தினார், எகிப்தியரை எவ்வாறு துன்பப்படுத்தினார், பார்வோனுடைய மனதை எவ்வாறு மாற்றி அமைத்தார் என்பதை பற்றி 10 பெரும் கொள்ளை நோய்களினூடாக பார்வோனுடைய மனதை மாற்றுவதற்கு இறைவன் முயற்சிகளை செய்திருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்றைய நாளிலே இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் இருந்து வெளியேறுவதற்கு தம்மை ஆயத்தப்படுத்துவதையும் பாஸ்கா விழா முதல் முறையாக கொண்டாடியதையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த 9 பெரும் துன்பமாகிய இந்த கொள்ளை நோய்களை பார்வோன் அனுபவித்தும் அவனுடைய மனம் இஸ்ராயேல் மக்களை வெளியேற்றாமல் அதற்குள்ளே முடக்குவதற்கு இந்த பார்வோன் அரசன் முனைப்போடு செயல்பட்டான். இதன் நிமித்தம்தான் இறைவன் மீண்டும் அவருடைய மனதை மாற்றுவதற்காக 10வது பெரும் கொள்ள நோயாகிய தலையீற்று ஆண் மகவும் விலங்குகளுடைய தலையீற்றுகளும் கொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 10வது கொள்ள நோய்களின் பிற்பாடுதான் பார்வோன் அரசன் இந்த இஸ்ராயேல் மக்களை வெளியேறுவதற்கு அனுமதிக்கிறார். உடனடியாக நீங்கள் இரவோடு இரவாக இந்த நாட்டை விட்டு
வெளியேற வேண்டும் என்று சொல்லி பார்வோன் அரசன் பணிக்கிறார். அதற்கு முற்பாடு இறைவன் இந்த 10வது கொள்ளை நோயை அனுப்புவதற்கு முன்னர் இஸ்ராயேல் இனத்தவரோடு இஸ்ராயேல் மக்களோடு மோசே வழியாக உரையாடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கொள்ள நோய் வருவதற்கு முதல் நாள் இரவு தங்கள் குடும்பங்களிலே வீட்டுக்கு ஒன்றாக குறைபடாத ஒரு வயது நிறைந்த கிடாய் ஆட்டுக்குட்டியொன்றை தெரிந்து கொண்டு தம் குடும்பத்தினர் மத்தியிலே அதை வெட்டி இரத்தத்தினுடைய சிறிதளவை எடுத்து இஸ்ராயேல் மக்களுடைய வீடுகளினுடைய கதவு நிலைகளிலே மேல் சட்டத்திலே பூச வேண்டும். இது ஒரு அடையாளத்தை இறைவன் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த கதவு நிலைகளினுடைய சட்டங்களிலே பூசப்படுகின்ற இரத்தத்தை பார்த்து ஆண்டவர் அவற்றிலிருந்து கடந்து சென்று எகிப்தியர் மேல் 10வது கொள்ள நோயை உருவாக்குவதற்கு ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை இந்த இரத்தத்தை கதவு நிலைகளிலே பூசும்படியாக குறிப்பிடுகிறார். இறைச்சியை அந்த இரவிலே நெருப்பிலே சுட்டு கசப்பு கீரையுடன் கையிலே கோல் பிடித்தவர்களாக விரைந்து உண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு பணிக்கிறார். இறைச்சியை நெருப்பிலே வாட்டி உண்ண வேண்டும், மிகுதியானவற்றை நெருப்பிலே சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதனாலே தான் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த இரவிலே தங்களுக்கு போதுமான அளவு தங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஒன்றாக இணைந்து உட்கொள்ளுற அளவுக்கு ஏற்ற வகையிலே வெள்ளாட்டை தெரிவு செய்து அந்த இறைச்சியை நெருப்பிலே வாட்டுகிறார்கள் அவற்றை உண்ணுவதற்கு. அந்த இரவிலே வாட்டிய அந்த இறைச்சியுடன் புளியாத அப்பத்துடனும் கசப்பு கீரையுடன் உண்ணுகிறார்கள். எஞ்சியவற்றை நெருப்பிலே சுட்டெரிக்கிறார்கள். இவர்கள் இஸ்ராயேல் மக்கள் உண்ணுகிற பொழுது இடுப்பிலே கச்சை கட்டி கால்களிலே காலணிகளை மாட்டி கையிலே கோல் பிடித்தவர்களாக விரைந்து உண்ண வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று அவர்கள் விரைந்து உண்டதை நாங்கள் இறை வார்த்தையில் விடுதலை பயண நூலிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த இரவிலே தான் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை கடந்து சென்று எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளை சாகடிக்கிறார். இவற்றைத்தான் மோசேக்கும் யாரோனுக்கும் இஸ்ராயலர் அனைவரையும் ஒன்று கூடி இறைவன் கொடுத்த அந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதினால் அந்த காலத்திலே ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை பாதுகாப்பதையும் பராமரிப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். நிசான் மாதத்தினுடைய 10வது நாள் ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்கள் நெருப்பிலே வாட்டி இரத்தத்தின் சிறிதளவு நிலைகளிலே பூசினார்கள் என்று சொல்லி நாங்கள் விவிலியத்திலே பார்க்கிறோம். அந்த விழாவைத்தான் இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறுகின்ற விழாவைத்தான் கடத்தல் அல்லது பாஸ்கா விழா என்று சொல்லி அவர்கள் பிற்பட்ட காலத்திலே கொண்டாடியதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாக
இந்த பாஸ்கா விழா இஸ்ராயலரின் தலைச்சன் பிள்ளைகளும் கால்நடைகளின் ஈற்றுக்களும் ஆண்டவரினாலே காப்பாற்றப்பட்டு இறைவன் தலைச்சன் பிள்ளைகளுக்கும் கால்நடைகளுக்கும் முதல் ஈற்றில் இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதை விவிலியத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் சில வேளைகளிலே இன்றைய காலகட்டத்திலையும் தொழில் புரிகின்றவர்கள் தங்களுடைய தொழிலிலே முதலாவது வருவாயை, தோட்டத்திலே விவசாயம் செய்கிறவர்கள் தங்களுடைய முதல் விளைச்சலை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதை இன்றும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த அறிந்த பார்வோன் அரசன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து இஸ்ராயேல் மக்களுடைய ஆடுகள் மாடுகள் மந்தை கூட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எகிப்தில் இருந்து கொண்டு செல்லும்படி, எகிப்தில் இருந்து வெளியேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எகிப்தில் இருந்து இஸ்ராயல்கள் வெளியேறும்போது இஸ்ராயேல் மக்களை எகிப்துக்கு கொண்டு சென்ற யோசேப்பு கூறிய இறுதி வார்த்தையாகிய தன்னுடைய எலும்புகளை நீங்கள் எங்கு சென்றாலும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கு இணங்க எகிப்தில் இருந்து வெளியேறுகிற பொழுது அவர்கள் யோசேப்பினுடைய எலும்பையும் அவர்கள் எடுத்து செல்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறுகிற பொழுது நீண்டதொரு பாதையை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். குறுகிய பாதை இருந்தாலும் இறைவன் வாக்களித்த கானான் தேசத்தை அடைவதற்கு குறுகிய பாதை இருந்தாலும் அவர்கள் மிக நீண்டதொரு பெரியதொரு பாதை ஊடாக அவர்கள் நடந்து செல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். பிலிஸ்தியர் நாட்டினூடாக கானான் நாட்டுக்கு நெடுஞ்சாலையை அவர்கள் தெரிவு செய்யவில்லை, நீண்ட பாதையை தெரிவு செய்தார்கள். காரணம், ஒருவேளையிலே இந்த பார்வோன் அரசன் தன்னுடைய மனதை மாற்றி மீண்டும் இஸ்ராயேல் மக்களை அடிமைப்படுத்த முற்படுவான், மீண்டும் அவர்களை அழைத்து எகிப்திலே அமர்த்துவான் என்கின்ற தன்னை பின்தொடர்ந்து பார்வோனுடைய படைகளை அனுப்பி தங்களை சிறை செய்வான் என்று சொல்லி இஸ்ராயேல் மக்கள் பயந்ததினாலே நீண்டதொரு கடின பாதையை அவர்கள் தெரிவு செய்து அவர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். தம்மை இறைவன் காட்டிய அந்த வழியினூடாக இஸ்ராயேல் மக்கள் நடந்து சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் நீண்டதொரு பாதை வழியாக சுக்கோத்துக்கு சென்றார்கள். அங்கே செல்லுகிற பொழுதுதான் அவர்களுக்கு பாரியதொரு துன்பத்தை விளைவை சந்திப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெரியதொரு துன்பம் அவர்களை ஆட்கொள்வதற்கு நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் நடந்து செல்வதற்கு, அவர்கள் பயணங்களை மேற்கொள்வதற்கு செங்கடலை அவர்கள் கடக்க நேரிட்டது. செங்கடல் அவர்களுக்கு தடையாக இருந்தது. அவர்கள் செங்கடலின் கரையிலே நிற்கிறார்கள். அந்த செங்கடல் அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. இறைவன் எகிப்தில் இருந்து இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி சென்றார்கள். அவர்களை விட்டு அவர் அகலவில்லை, அவர்களை திக்கற்றவர்களாக கைவிடவும் இல்லை. இறைவன் இந்த இஸ்ராயேல் மக்களோடு பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் வடிவிலே இருந்து பிரகாசமாக இருந்து அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய இறைவார்த்தையிலே விடுதலை பயண நூலிலே நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் இறைவன் மோசையை நோக்கி, உன்னுடைய கையிலே இருக்கிற அந்த கோலை இந்த செங்கடல் மீது நீட்டு, அது உனக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி மோசைக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார்.
மோசே அவ்வாறு செய்கிறார். ஆண்டவர் கீழே காற்றை வீசி இந்த செங்கடலை இரண்டாக பிரிக்கிறார். செங்கடலை உலர்ந்த தரையாக மாற்றுகிறார். இந்த செங்கடல் பிரிந்து சென்ற செங்கடல் இரண்டு மதில் சுவர் போல நின்றதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவ்வாறு அவர்கள் செங்கடலூடாக பயணங்களை மேற்கொள்ளுகிற பொழுதுதான் பார்வோனுடைய மனது மாற்றமடைகிறது. பார்வோன் தன்னுடைய படைகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கிறான். குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி இந்த இஸ்ராயேல் மக்களை மீண்டுமாக அழைத்து வரும்படி கட்டளையிடுகிறான். அவருடைய படைகளை அனுப்பிவிடுகிறார். இஸ்ராயேல் மக்கள் செங்கடலூடாக பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த உலர்ந்த தரையினூடாக அவர்கள் பயணம் செய்து கொண்டு சொல்லுகிறார்கள். நவீனத்தினுடைய ஆராய்ச்சியிலே சொல்லுவார்கள், ஒரு காலத்திலே இந்த செங்கடல் வற்றுவது, இந்த செங்கடல் தரையாக மாறுகிறது என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த விவிலிய ஆசிரியர் ஆண்டவருடைய மறை உண்மையை வெளிப்படுத்துவதற்காக இவ்வாறு எழுதுகின்றார். செங்கடல் இரண்டாக பிரிக்கப்பட்டது. அதனூடாக இஸ்ராயேல் மக்கள் நடந்து சென்றார்கள் என்று சொல்லி விவிலியத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் ஓடிவிட்டார்கள். இஸ்ராயேல் மக்கள் இந்த எங்கள் எகிப்து தேசத்திலே இல்லை என்று சொன்னால் அடிமை வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்பதனாலே பார்வோன் மீண்டுமாக இஸ்ராயேல் மக்களை பிடிப்பதற்கு படைகளை அனுப்புகிறார். இருந்தாலும் அவர்கள் செங்கடலுடைய மறுகரையை இஸ்ராயேல் மக்கள் அடைந்து விடுகிறார்கள். இஸ்ராயேல் மக்கள் தம்மை எகிப்தியர்கள் துரத்தி வருகின்றார்கள், மீண்டும் சிறைப்படுத்த போகிறார்கள் என்று சொல்லி தங்களுடைய துன்பங்கள் நேரப்போகின்றது என்று சொல்லி மீண்டுமாக கத்துகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். எவ்வாறென்று சொன்னால், எகிப்திலே சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை இந்த பாலை நிலத்துக்கு இழுத்து வந்தீர்? இந்த பாலை வனத்திலே நாங்கள் செத்தொழிவதை விட நாங்கள் எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக அவர்கள் ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள். ஆனால் மோசே இறைவனுடைய கட்டளையினாலே இறைவன் கொடுத்த அந்த திட்டத்தை அவர் உணர்ந்து இறைவன் வழி செல்லுவதற்கு இறைவன் உங்களை பாதுகாப்பார், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கோருகிறார். அப்பொழுதுதான் முன்னுக்கு சென்ற மேகத்தூண் அவர்களுக்கு பின்னாலே வந்து நின்றதாக நாங்கள் விவிலியத்திலே பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு மோசே செங்கடலை நோக்கி இரண்டாக பிரிந்த அந்த செங்கடலை நோக்கி தன்னுடைய கையிலே இருந்த அந்த கோலை நீட்டுகிற பொழுது மீண்டும் செங்கடல் ஒன்று சேர்ந்ததாகவும் பார்வோனுடைய படைகளும் இந்த செங்கடலிலே மாண்டதாகவும் விவிலியத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் நடந்து செல்வதற்கு ஒளியாகவும் பார்வோனுடைய படைகள் செல்வதற்கு இருளாகவும் மாற்றியதாக இறைவனுடைய பராமரிப்பை நாங்கள் பார்க்கிறோம். மோசே இஸ்ராயேல் மக்களில் முன் செல்லும்படி கூறி தனது கையை கடல் மீது நீட்டவே இந்த பிரிந்து சென்ற கடல் இரண்டு ஒன்று சேர்ந்ததாகவும் இதிலே மாட்டப்பட்ட குதிரைகள், தேர்ப்படைகள், காலால் படைகள் எல்லாம் இந்த கடலிலே மாண்டதாகவும் எந்தவிதமான படைகளும் திரும்பி செல்லவில்லை என்பதை விவிலிய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இஸ்ராயேல் மக்கள் விடியற் காலையிலே எழுந்து பார்க்கிற பொழுது ஆங்காங்கே எகிப்தியர்கள் மடிந்திருப்பதை, செத்து கிடப்பதை, கரை ஒதுங்கி இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த மாணவர்களே, வளர்ந்தோர்களே, ஆண்டவர் எவ்வாறு இஸ்ராயேல் மக்களோடு பயணித்திருக்கிறார்,
எவ்வாறு இஸ்ராயேல் மக்களை பாதுகாத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்தாலும் வேதனைகளை அனுபவித்தினாலும் இறைவனினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், பராமரிக்கப்பட்டார்கள். இதனுடைய விளைவாகத்தான் இந்த பாலைவனத்தில் எவ்வாறு இஸ்ராயேல் மக்கள் பராமரிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், இவர்கள் தொடர்ந்தும் இந்த பாலைவனத்தினூடாக பயணித்தார்கள், நெடும் தூரங்கள் பயணங்களை மேற்கொண்டார்கள். இந்த பாலைவனத்திலே அவர்கள் உண்ணுவதற்கு உணவு கிடைக்கவில்லை, குடிப்பதற்கு நீர் கிடைக்கவில்லை. மோசையோடு முறையிடுகிறார்கள். தங்களுடைய துன்பங்கள் வேதனைகளை மோசையிடம் சொல்லி அவர்கள் முறையிடுகிறார்கள். நாங்கள் எகிப்து தேசத்திலே இருந்த பொழுது அவர்களுக்கு அந்நியராக இருந்தாலும் நாங்கள் நிறைவாக உண்டு குடித்தோம். இப்போது நீர் இந்த பாலைவனத்திலே எங்களுக்கு உணவில்லாமல் தண்ணி இல்லாமல் எங்களை நீர் சாகடிக்கப் போகிறா என்று சொல்லி, இதற்காகவா எகிப்தில் இருந்து நீர் எங்களை அழைத்து வந்தீர் என்று சொல்லி முறையிடுகிற பொழுது ஆண்டவர் அவருடைய குரலை கேட்கிறார். மாலையிலே அவர்களுக்கு இறைச்சியையும் அவர்கள் வயிறார உண்ணுவதற்கு அப்பத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் பருகுவதற்கு நீரை மலையிலிருந்து அவர் பெற்றுக் கொடுக்கிறார். மோசே வைத்திருக்கின்ற அந்த கோலை பயன்படுத்தி ஒரே மலையை அவர்கள் அடிக்கிற பொழுது அந்த மலையினூடாக நீர் வழிந்தோடி இஸ்ராயேல் மக்கள் குடிப்பதற்கு உகந்த நீராக மாறியதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு இந்த இறைவனுடைய குரல், இறைவன் அவருடைய குரலை கேட்டதினாலே அவர்கள் உண்ணுவதற்கு உணவும் குடிப்பதற்கு நீரும் வழங்கப்பட்டு இஸ்ராயேல் மக்கள் நிறைவடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே இறைவன் கொடுத்த அந்த உணவுக்கு, இறைவன் அவர்கள் பசியை போக்குவதற்கு கொடுத்த உணவுக்கு ஆண்டவர் பல்வேறுபட்ட நிபந்தனைகளை விதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு உணவு வழங்குவேன், உங்களுக்கு தேவையான அப்பங்களையும் காடைகளையும் நான் வழங்குவேன். இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்களுக்கு ஏற்ற வகையிலே நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவற்றை எடுக்க வேண்டும். இருந்தாலும் 6 நாட்கள் உங்களுக்கு நிறைவாக வழங்கப்படும். 7வது நாள் ஓய்வு நாள் ஆகையினாலே 6வது நாள் 2 மடங்காக நீங்கள் உணவுகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு குறிப்பிடுகிறார். எனவே இந்த காலத்திலே தான் இவர்கள் தண்ணி இல்லாமல் பாறையின் மேல் கோல் நடிக்க சொல்லி இந்த பாறையினூடாக குடிப்பதற்கு நீர் வழங்கப்படுவதையும், இவர்கள் பாலைவனத்திலே பயணங்களை மேற்கொள்ளுகிற பொழுது அமிலேக்கியரோடு இஸ்ராயேல் போர் தொடுப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். யோசுவா, மோசே இந்த யோசுவா தலைமையிலே ஆட்களை ஒன்று திரட்டி அமிலேக்கியரோடு போர் புரிவதற்கு அனுப்புகிறார்கள். மோசே ஒரு மலை உச்சியிலே ஏறி செபித்து கொண்டிருந்தார். தன்னுடைய 2 கரங்களையும் ஆகாயத்தை நோக்கி செபிக்கிற பொழுது இஸ்ராயேல் மக்கள் வெற்றியடைந்தார்கள். அவருடைய கை தளர்வடைந்து போகிற பொழுது அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை குறிப்பிடுகிறது. எனவேதான் அவருடைய கை தளர்ந்து போகவே அமிலேக்கியர் வெற்றி அடைந்ததாகவும், அவருடைய கை மேலோங்கி ஆண்டவரை நோக்கி செபிக்கிற பொழுதெல்லாம் வெற்றி அடைந்ததாகவும், இறுதியிலே அவர்கள் அமிலேக்கியரை வென்றதாக, அவர்கள் அமிலேக்கியர் தோற்கடிக்கப்பட்டதாகவும் வரலாறுகள் இறை வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, மாணவர்களே, வளர்ந்தோர்களே, இந்த வேளையிலே நாங்கள் இஸ்ராயேல் மக்களுடைய பாதுகாப்பை, பராமரிப்பை எவ்வாறு இறைவன் மேற்கொண்டார்
எவ்வாறு இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே இருந்து கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இறைவன் அவர்களை பராமரித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரிந்து அவர்களை உலர்ந்த தரையினூடாக நடத்தி வந்திருக்கிறார். இஸ்ராயேல் மக்கள் எகிப்தியர் துரத்தி வருகிற பொழுது இஸ்ராயேல் மக்கள் முறையை கேட்டு எகிப்தியரை மீண்டுமாக செங்கடலிலே அமிழ்த்துவதையும், பாலைவனத்திலே உணவில்லாமல் தண்ணி இல்லாமல் அமலேக்கியரோடு போராடுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களோடு இருந்து செயல்பட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இன்றைய இந்த காலகட்டத்திலும் நாங்கள் பல்வேறுபட்ட துன்பங்களை சந்திக்கிறோம், வேதனைகளை சந்திக்கிறோம், கவலைகளை அடைகிறோம். இருந்தாலும் ஆண்டவர் எங்களை ஏதோ ஒரு வழியிலே ஏதோ ஒரு விதமாக எங்களை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், வழிநடத்துகிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவற்றை கடைப்பிடித்து கொள்ளுவோம். இறைவன் எம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் அறிந்து கொள்ளுவோம், அதை உறுதிப்படுத்துவோம். என்றும் வாழும் இல்லாமல் இருக்க நிறைந்த பிதாவே, உம்முடைய இறை வார்த்தையிலே இஸ்ராயேல் மக்களுடைய பராமரிப்பை, பாதுகாப்பை நீர் எவ்வாறு அவர்களோடு இருந்து வழிநடத்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். அவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, நாங்களும் ஏதோ ஒரு வழியிலே உம்முடைய அன்பை பெறுகிறோம், உம்முடைய வழிநடத்தலை பெறுகிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, மறையறிவினூடாக, பகலவன் இறையொளி தொலைக்காட்சியினூடாக எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை வார்த்தையை கொண்டு செல்ல நீர் ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறீர். அவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மங்கள் ஒவ்வொருவரையும் இறக்கையின் நிழலுக்குள்ளே வைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியலும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.